இப்ப எல்லாரும் எப்படி இருக்காங்க? எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க காப்பாத்த நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. என் பேரை எப்படியாச்சும் மாத்து மருந்து கொண்டு வரேன்னு காட்டுக்குள்ள போயிருக்கான். நல்லதுமா. எங்க கிட்ட இருக்கிற மருந்தை வச்சு நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா விஷத்துக்கான முறிவு காட்டுக்குள்ளதான் இருக்குன்னா அதை கொண்டு வரதா ரொம்ப நல்லது. அதை எப்படியாவது கொண்டு வரேன்னு போயிருக்கான். என் பேரை கண்டிப்பா அதை கொண்டு வந்துருவான். ஆமா டாக்டர். டாக்டர், தமிழ்ச்செல்வியே உள்ளதா இருக்கா? அவ இப்ப வாயு உயரமா இருக்கும்போது அவ இப்ப உள்ள இருக்கலாமா? எதுவும் பிரச்சனை இல்லையே? வாட்? தமிழ்ச்செல்வி உள்ள இருக்காளா? இல்லையே. தமிழ்ச்செல்வி உள்ள இருக்க வேணான்னு டாக்டர் ரவினை எப்பவோ அனுப்பி வச்சிட்டாங்களே. வெளியே அனுப்பிட்டீங்களா? இல்லையே டாக்டர். பிரெக்னண்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒர்க் பண்ண ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லி வெளியிருன்னு சொல்லி அப்பவே டாக்டர் அனுப்பிட்டாங்களே. இல்லையே டாக்டர், தமிழ்ச்செல்வி இங்க வரவே இல்லையே. அத்தை, நீங்க எதுவும் பாத்தீங்களா? இல்லையே மலர், நான் பாக்கலையே. நீங்க எங்கயாவது பாத்து? ரொம்ப நேரமா நாங்க இங்க தான் இருக்கோம். ஆனா தமிழ் இங்க வந்த மாதிரியே இல்லையே. உள்ள இல்லன்னா அப்ப தமிழ்ச்செல்வி எங்க போயிருப்பா? யார புருஷனையும் பொண்டாட்டியும் தேடுறீங்களா? புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடி போட்டுக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா சோலைக்குள்ள போயிட்டாங்க. அதுவும் சாதாரண சோலை இல்ல, மதிக்கட்டான் சோலை. புருஷனும் பொண்டாட்டி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா போயிட்டாங்க. இவரும் ஒரு காலத்துல வண்டுக்கடி கொடிய நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மதிக்கெட்டான் சோலைக்குள்ள போயிட்டு வந்தவர்தாமா. அங்க ஏதோ விஷப்பூச்சி கடிச்சு அதோட தாக்குதல்னால உயிருக்கு போராடுற நிலைமையில இங்க வந்தாரு. ஆனா உயிர் பொழைச்சதுக்கு அப்புறம் மதிமயங்கி போய் இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டும் பாடிட்டும் மதிமயங்கி போய் ஊருக்குள்ள திரியிறாருமா.